பண்ருட்டி அருகே கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பான பிரச்சினையில் மனு கொடுக்க ஊர்வலம் சென்ற ஒரு தரப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. மேலிருப்பு கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோயிலில் ஒன்றிய கவுன்சிலர் தனபதி தரப்பு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று திருவிழா நடத்துகிறது. இதற்கு முன்னாள் ஊராட்சித் தலைவர் பாபு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சாலையில் நடந்து சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களில் 10 பேரை மட்டும் அனுமதித்த நிலையில் வஜ்ரா மற்றும் வருண் வாகனங்களோடு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சிவகங்கையில் தடையில்லா சான்று அளிக்க லஞ்சம் வாங்கிய தீயணைப்புத்துறை மாவட்ட துணை அலுவலர் நாகராஜன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். சூரக்குளத்தைச் சேர்ந்த கற்பகமூர்த்தி கோழிப்பண்ணை வைக்க தடையில்லா சான்று கேட்டு நாகராஜனை அணுகிய போது 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். முன்பணமாக 1000 ரூபாய் கொடுத்ததை வீடியோ எடுத்துக்கொண்ட கற்பகமூர்த்தி மாவட்ட ஊழல் தடுப்பு துணை கண்காணிப்பாளரிடம் வீடியோவுடன் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ஊழல் தடுப்பு அதிகாரிகள் தந்தனுப்பிய ரசாயனம் தடவிய 4000 ரூபாய் நோட்டுகளை கற்பகமூர்த்தியிடமிருந்து நாகராஜன் பெற்றபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலையில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசு ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 18 ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 860 ஊராட்சிகளில் இருந்து ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்றனர். மேலும் ஓய்வூதிய திட்டத்தில் ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசு ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில் வகுப்பறையில் சிதறி கிடந்த ரத்தக்கரை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் உள்ள ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரி வகுப்பறை ஒன்றில் ரத்தக்கரை சிதறி கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அங்கிருந்த நாயின் ரத்தம் என்று கூறப்பட்ட நிலையில் மாணவிகள் யாருக்கேனும் கரு கலைந்ததால் ஏற்பட்ட ரத்தக்கரையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்காக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கள்ளிக்கோட்டை தேவாலா சாலையில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே இன்று அதிகாலை முதலே பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் கள்ளிக்கோட்டை தேவாலா சாலையில் ராட்சத மரம் ஒன்று விழுந்து விபத்திற்குள்ளானது. இதையடுத்து மரத்தை அகற்றும் பணியில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகரில் 32 ஆண்டுகளுக்கு பிறகாக பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. விருதுநகரில் கடந்த 1992ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாத்தூர் சாலையில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை முழுமையாக செயல்படாமல் காட்சி பொருளாக இருந்ததுடன் அங்கு சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வந்தது. இதனிடையே பழைய பேருந்து நிலையம் நகரின் மையப்பகுதியில் இருப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வந்தது. தொடர்ந்து மக்களின் வற்புறுத்தலில் 32 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் நீர்வள்ளூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்த 12 நிரந்தர தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்ததன் காரணமாக 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீர்வள்ளூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்த 12 நிரந்தர தொழிலாளர்கள் ஏற்கனவே 65 நாட்களாக கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டம் செய்து வந்தனர். தொழிற்சாலை நிர்வாகம் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லாததால் தொழிலாளர்கள் 2வது நாளாக குடும்பத்தினருடன் வந்து தர்ணா முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த புலியால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கூடலூர் அருகே வெள்ளேரி கிராமத்திற்கு செல்லும் வழியில் காலையில் பீக் ஹவர்ஸ் நேரத்தில் புலி ஒன்று திடீரென சாலைக்குள் இறங்கியுள்ளது. சாலையின் குறுக்கே வந்த புலியை பார்த்ததும் அவ்வழியே சென்ற பள்ளி வளாகத்தில் இருந்த குழந்தைகள் பயத்தில் கதறி அழுதுள்ளனர். அந்த பகுதியில் நின்ற வாகன ஓட்டிகளும் பதற்றமடைந்தனர். சிறிது நேரம் புலியானது அங்கு இருந்த பகுதியில் மிடுக்கான தோற்றத்துடன் உலாவிய பிறகாக காட்டுக்குள் சென்றுள்ளது.
கடலூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். விருதாச்சலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் உடல் ஊனமுற்றோர், காது கேளாதோர், வாய் பேச முடியாதவர், கண் பார்வையற்றவர் என நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் மாத உதவித்தொகை பெறுவதற்கான முகாமில் கலந்து கொண்டனர். ஆனால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏதும் இன்றி முகாம் நடைபெற்றதால் அனைவரும் கடுமையாக அவதியடைந்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இனிவரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபெறும் மருத்துவ முகாமில் அனைத்து ஏற்பாடு வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.